அழகிடா என்ன சூப்பரா யாரு நீனு இவங்க சப்பத்துல சூப்பரா என்ன அந்தால வர தெரியா குடுத்தா நீனே பாத்துக்க எப்படி இருக்கா சூப்பர் நம்மளா அந்த வேலையை பார்க்க முடியாதுல அழகிடா இவளை பார்க்கும்போது பிரகாஷ் எனக்கு வர்ணிக்கணும்னு தோணுது இவள் முகம் ஒரு ஞாயிறு இவள் கண்ணும் ஒரு திங்கள் இவள் வாய் ஒரு செவ்வாய் இவள் மூக்கு ஒரு புதண்டா இவள் கண்ணு ஒரு வெள்ளாண்டா இவள் பல்லு ஒரு வெள்ளிடா ஆக மொத்தத்துல அவள் பெரிய சனி இந்த ஏழரை சனி வந்தா அப்புறம் இந்த சனி வந்துதான் ஆகணும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சனி எல்லாருக்கும் பிடிக்கும் செம்ம சனி இருக்கு ஏழரை சனி இருக்கு மங்கு சனி இருக்கு பொங்கு சனி இருக்கு சங்கு சனி மட்டும் முடியும் அவன் செப்பேன் சங்கு சனி நிறைய பேர் நிறைய இந்த சனி பிடிச்சாலும் வாழ முடியும் எனக்கு சங்கு தண்ணி தேவைன்னா அப்புறம் கையில பிடிச்சதான் தெரியணும் இன்னும் பெரிய அவன் சங்கு பெரிய அப்படி பீத்த சங்கு ஆமா இவரே சங்க வாங்கி போது அப்படி போயாங்க சங்கு பெரிய நம்ம நடுக்கடல உனக்கட ஏதோ எந்த தங்கமே கிடைக்காது நடக்கலாம் பிக்காஜிக்கு முகரே பாரு ஓய பீத்தாச்சு இருக்க பேரே என்ன பிக்க பண்ற ரொம்ப நீ என்ன பிக்க பண்ற வந்தது இங்க ஒரு பெண்ணா பிறந்தா உடனே நீ பெட்டெக்ஸ் அப்படி குண்டியே தூக்குவியாக்க அப்ப நினைக்காத என்ன ஆம்பளை நீ வாழவே முடியாது உன பொம்பளை நீ வாழவே முடியாது நீ இல்லனா நான் வாழ்ந்துறேன் எப்படி வாழ்வே இங்க பாரு என்னைக்கு ஒரு பெண்ணு முழுமைங்கிற பட்ட அடையறா சொல்லுவாப்பா எப்ப என்னைக்கு ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றாளோ அப்பதான் அவன் தாய்மைங்கிற பட்டத்தை அடையறா ஆம்பளை நாங்க பார்த்து உனக்கு வாழ்க்கை கொடுத்து நீ பிள்ளை பெற்ற நீ ஒரு ஒரு ஆம்பளை எப்படி ஆம்பளை வெளிய காட்டிக்கறானே ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்க வச்சாதான் ஆம்பளை இல்லனா சரியான உணர்வு முட்டை பையன் சொல்வாங்க நீ என்னத்துக்கு வந்து இத பேசிட்டு இருக்க அப்படி நீ தப்பா நினைக்கிற ஆம்பளை பிள்ளை பெற்றாதான் நீ ஆம்பளைன்ற பொம்பளை பிள்ளை பெற்றாதான் நீ ஆம்பளை நீ பிள்ளை பெக்க முடியுமா நான் ஒரு பிள்ளை பெற்றாதான் ஆம்பளைன்ற ஆமா இப்போ உனக்கு எனக்கு கல்யாணம் நீ எப்படி பேச்சு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் நான் கிட்டியா ஆமா உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன வச்சு சாமி கும்பிட முடியும் அடேப்பா வேணா ஒரு 4 சூட கட்டி வாங்கிட்டு வந்து சாமி கும்பிடு வேணா அதுல வச்சு பொறுத்து விட்டு கும்பிட்டு போறேன் மட்ட வளர்க்கப்படுது உனக்கு அந்த மனசு கேட்க நீ சூட கட்டியை கொண்டுட்டு வருவேன் சரி இப்படி மண்டையில வைப்பேன் இதை கொடுத்ததும் உனக்கு யோசனை வரும் தீப்பெட்டியை முத கொண்டு எடுப்பேன் பொருட்கள் பொருளுவேன் கிட்ட கொண்டுட்டு வருவேன் ரஞ்சிதா உன் மனசு கேட்க உன் மனசு மையமா அப்படியே அடிச்சு அப்படியே வியாபாரப்பட்டு இந்த அப்புறாணியை நம்ம கொளுத்தணுமா அப்படின்ட்டு இந்த அப்புறாணியை கொளுத்தணுமா அப்படின்ட்டு கொளுத்திக்கிட்டு வந்த தீக்குச்சியை தூக்கி கீழே போட்டு இந்த விரல்ல இந்த சூட கட்டி அப்படி தப்புன்னு சுண்டி விட்டு சரி இப்படி ஒரு ஆமா அதுல புத்தம் கொடுத்து போனா அப்படி நீங்க பாரு நானா அதுக்கு பாவமே பட மாட்டேன் இறக்கமே பட மாட்டேன் அண்ணனுக்கு கற்பூரம் இதுக்கு 50 ரூபாய்க்கு சூட வாங்கிட்டு பொருத்தி மண்ணனை புட்டிக்கலன்னா மண்ணனை ஊத்தி பொருத்திட்டு கொளுத்திட்டு போயிருந்தேன் நீ என்னத்தை அது தண்ணி எச்சிய வராது தண்ணிய வராது அப்புறம் அதை அமத்துற நீ நீ வந்து நாகரிகம் பேசி உங்களை பேசுறேன் நீ ஆம்பளை நீ பேசுறா சும்மா நீ முடியா இந்த உலகத்துல பெண்ணு பேசி எங்கயாவது சரித்திரம் வந்திருக்கா இந்த உலகத்துல ஆம்பளை பேசி எங்க சரித்திரம் உண்டாயிருக்குதா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 3 கும்பலாளு சரி ஒரு 35 வருஷம் பெரிய வேப்பமரம் 35 வருஷமா 35 வருஷமா இருக்கு அந்த வேப்பமரம் 2 ஆள் முடிஞ்சு இப்படி கட்டி முடிச்சாலும் கட்டி பிடிக்க முடியாது வேற 3 உங்களையே காலையில புடிச்ச வேலைக்கு போயிட்டு சேர போட்டு இந்த வேப்பமரம் தூர்ல பேசுவாங்க என்னது இப்போ அந்த வேப்பமரத்தை வெட்டிட்டாங்க இந்த பொம்பளை பேசி பேசி இந்த வேப்பமரத்தை வெட்டிட்டாங்க ஏன் அப்படி ஒரு குடும்பமும் குண்டிட்டு போயிடுச்சு பக்கத்துல என்ன குடும்பம் பெண்ணு பேசி எங்கேயாவது உருப்பிட்டு என்ன தெரியாமதான் பொம்பளை பிள்ளை பேசினாலும் ஏதாவது ஒண்ணு சேர்ந்துருவோம் உன்னை மாதிரி ஆம்பளை பேசினா வச்சுக்கோ இப்பெல்லாம் பொம்பளை புறணி பேசுறத விட்டுட்டு ஆம்பளை கூட்டு உடம்பு வந்து பேசுறீங்க ஆம்பளை நாங்க பேசுவோம் பேசணும்னா என்ன பேசணும்னா கட்டி போட்டோம்னா வர மாப்பிள்ள மஞ்சத்துக்கு போவோம் கபடி விளாட போவேன் கிரிக்கெட் பார்த்து போவோம் படத்துக்கு போவோம் இதான் பேசுவோம் நீ இங்க இருந்து இப்ப காலையில கம்மாவுக்கு போயிடுற இங்க இருந்து ஒரு சாந்தி சட்டியை கொண்டு வருது சாந்தி சட்டியா சாந்தியோட சட்டி இல்லப்பா சாந்தியோட பிடிக்க சாந்தியோட சட்டி கவிச்சடிக்காத அது இல்லப்பா சாந்தி சட்டின்னு சொல்லுவோம்ல நான் கொண்டு போய் போடுவோம்ல எங்க ஊர்ல சாந்தி சட்டின்னு சொல்லுவாங்க அந்த சட்டி எங்க இருந்து கொண்டு போவோம் கம்மாவுக்கு ஒரு நம்பட்டியோட கொண்டு வருவோம் தூச்சிட்டு நல்லா முட்டப்பா நல்லா சோட கட்டிக்கிட்டு கொண்டுகிட்டு போய் நீ முதல்ல புரிய வைக்கவே இல்லையா ஒவ்வொரு வேப்ப மரத்தூர் மஞ்சள் மரத்தூர் கருவத்தூர் இதை பூரா சுத்தப்படுத்தி கொடுக்குறது படுக்கிறது படுத்துக்கிட்டு அங்கே போய் நல்லா சட்டியை தலைக்க வச்சு நல்லா படுத்துக்கிறது நான் ஒரு பொம்பளையை சேர்ந்துக்கிட்டு தாயம் விளையாடுறது அப்படி விளையாடுறது இல்லைன்னா இங்க பொம்பளையில குடிக்கிறாங்க சும்மா எதுவும் பண்ண மாட்டேன் பேன் வாக்குறது உட்காந்து ஏன் சுமதி உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா நேற்று நம்ம ரஞ்சித் வீட்டுக்கு வீட்டுக்கு அவன் என்ன பண்ண ஒரு புல்லட்ல நம்ம ஊருக்கு அவர் ராஜேஸ்வரி ராத்திரி 12 மணிக்கு புல்லட்ல
ஏயா பொம்பளை பொம்பளை நாங்க வந்து புரணி பேசுறோம் அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க பேசுறோம். ஒரே மாதிரி ஆப்பரேட் பண்ணுவீங்க பாலகட்டில் அரை கட்டிங் போட்டீங்கன்னா வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஏண்டா இது அவன் சொல்லிடாத அவன் பொண்டாட்டிய 10 வருஷமா இவன் தான் வச்சிருக்கான்னு சொல்லுவீங்க. அதோட வெட்டி குத்தி சாகுறத எந்த ஜென்மமும் பேச மாட்டாங்க. என்ன சொல்ல வரீங்க? ஆம்பளை கட்டிங் போட்டா நீ பேசல பண்ற. ஆமா அப்ப ஆம்பளை குடிக்கிற ஆம்பளை கூட மத்தவனுக்கு கேவலமா தெரியுது. ஏய் என்ன விஷயம் தெரியுங்க? குடிக்கிற ஆம்பளை பார்த்தா நீ கேவலமா நினைக்கிறியா? குடிக்கிற கேவலம் இல்லையா? குடிக்கவே கூடாது. குடிச்சுட்டா எல்லாம் குடிச்சு கிடக்குறீங்க. நாங்க குடிக்கிறனால நீ வாங்குற. என்ன தப்பு நீ குடிச்சீங்க வாழ வச்சுட்டீங்க. நான் சரியா பேசினா கருத்து இல்லாம பேச மாட்டேன். உங்களுக்கு ஓ ஏய் பேசுங்க பாப்பா. ஓ இது 1000 ஏறுதா? ஏய் எதுல பொம்பளை கிட்ட போய் நாகரியா பேசுறீங்க. இதுல ஏறுதாங்க. உன் அக்கவுண்ட்ல மாசம் 1000 ஏறுதா? மாசமா 1000 ரூபாயா? மாசமானா இல்ல. மாசம் 1000 மாசம் 1000 ரூபாயா? ஏறு யாருக்கு நம்ம பொண்ணு காசா? ஏய் அவசரம் ஒரு காசா? நைர பொண்ணு இல்ல நோக்காம வச்சிட்டு காசா? இல்ல இல்ல நோக்காம வச்சிட்டு காசா? இல்லையா? இப்ப நீ குடிக்கிறது இல்ல. ஆமா இப்ப நாங்க குடிக்கிற வருமான வரியில இருந்துதான் உனக்கு 1000 ரூபாய். ஆமாங்க வருமான வரி குடிச்சிட்டு ஏத்தி விடாத. இரியா போறே நாங்க பேர்ல போய் 1000 ரூபாய் எடுத்துட்டு வரோம். பின்னாடியே வந்து 1000 ரூபாய் புடிங்க மறுபடியும் போய் அங்க தான வரி பணம் கட்டற. நீ என்னத்த குடும்பத்தை வாழ வச்சுட்ட நீ? சக்கரை மாரே பொங்கலுக்கு 1500 ரூபாய் 2000 ஒரு கார்டு குடுக்குறாங்க. ஆமா உண்மை தான ஒத்துக்கறல? சரி ஒத்துக்கறியா இல்லையா? ஒத்துக்கறேன். என்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல ஆம்பளை போட்டா ரேஷன் கார்டுல தூக்கிட்டு பொம்பளை போட்டா சொல்றாங்க. அது நாடு நாசமா போச்சு தெரியுமா? நாசமா அப்புறம் எல்லாம் இருக்குது. பொங்கலுக்கு 1800 2000 பணம் தராங்களா இல்லையா? ஆமா கவர்மெண்ட்ல இருந்து தராங்க. போட்டா வந்து தூக்கிட்டாங்க. சரி என் பேர் புடிச்சது இருக்கா இல்லையா? இருக்குது. நீ ஒரு சங்கம் வச்சிருக்க அப்ப என்ன பண்றது? ஒரு 2000 வாங்குங்க. ஒரு 1500 ரூபாய் ஒரு ஜோப்ல வச்சுக்கலாம். ஒரு 500 ரூபாய் எடுத்து சரி இந்த மூணி முன்னேட்டு பேர் ரெண்டு பேர் இருக்க நம்ம புடிச்சிட்டு இந்த தங்க புடிச்சா இந்த அப்பா என்ன இது கொடுக்க நான் கேக்குறேன். கரெக்ட் குத்துறத குடி என்ன தொலைஞ்சு இருந்தாலே பரட்ட சாப்பிடுறது அப்ப குடுக்கறோம்டி. எதுக்கே கொடுக்கணும்? சும்மா ஏரியா பணம் வாங்குறதா பேரு. ஏன் இங்க பாரு எனக்கு கட்டுப்படாதா அரசாங்கம் குடுக்குற பூரா வாங்கி ஆவு இதுக்குலயே எதுல இருக்கீங்க? எங்கக்காண்டியா வாங்குறோம்? எங்கக்காண்டி வாங்குறோமா? நீங்க பெத்த போட புள்ள குட்டிக்காண்டி உங்க அம்மா அப்பாவுக்காண்டி உங்க நொண்ணே நம்பிக்காண்டி வாங்கி நாங்க பக்குவ குடும்பம் எடுக்கணும். அதே மாதிரி பெருசா என்ன நாங்க பெத்து போட்ட நீங்க பெத்து போட்ட பிள்ளைக்காண்டி வாங்குற மயில புடுக்குறோம்ன்ற என்ன உன் சமத்து சந்தைக்கு போனாலும் வட்டியும் குத்தி போச்சான். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? அடியே புருஷன் வெஞ்சனத்துக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்தா அதுல 100 ரூபாயை குழம்பு வச்சுக்கிட்டு 200 ரூபாயை ஆட்டையை போட்டு சேர்த்து வச்சுக்கிறது. இதுல வேற அஞ்சரை படிக்கல தெரியாம வச்சுக்கிட்டு இதை பூரா சேர்த்து வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு ஒரு குராம குண்டு நகை எடுக்கிறது. இல்லைன்னா பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்து பீசி வேன் பீசி கட்டுறது. ஆமா எவ்வளவு பக்குவம் சொல்றது. நீங்களா குடுத்தியே காசு என் பிள்ளைய நான் தான் படிக்க வைக்கிறேன். இவங்க என்னமா ஐஓபி பேங்க்ல சம்பாரிச்சு கொடுத்தா சம்பாரிச்சு நீ கொடுக்கலாம். அது வந்து பக்குவம் யார் வச்சாலும் அவங்களோட பணங்க. யாரோட பணங்க? இவங்க கொடுத்தா மட்டும் நீ குடும்பம் நடத்த முடியுமா? பணம் புரியுமா? என்ன பொம்பளை கூட பக்குவமா சேர்த்து வச்சிருக்க. ஆமா ஒரு தடவை கொலையா தூத்தாங்க. ஏன் கொலையா தாங்க? என் முன்னாடி முதல் நாள் காசு கேட்டேன். நம்ம முன்னாடினா உனக்கு இருக்குமா குத்திய கட்டுட்டு என் முன்னாடி அடியே ஒரு 2000 இருந்தா கூட செலவு காசு காப்பி. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அறிவிச்சாங்க பணம் கூட செல்லாத அப்படின்னு. விடிய காலம் பாத்துக்க என் முன்னாடி 1.5 லட்சம் ரூபாய் எடுத்து என்ன கொடுத்தேன். மனசு இல்ல 100 ரூபாய் உங்களுக்கு தெரியும். பெரிய பப்புன்றீங்க கன்றாசன் தெரியாத ஆளுங்களே இல்ல. நீ நல்ல ஆம்பளை. நீ மக்களையே வாயிலேயே மேட மேடைக்கு நீ பேசுறவனா இருந்தா நீ ஆம்பளைன்னு நிரூபிக்கிற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. இந்த 1.5 லட்சம் ரூபாயை நீ மாத்து அப்படின்னா மயில மாத்துவேன். தேதி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போச்சா? என்ன பண்ணு பரம்பரை கரியா போச்சுனா இப்படி சேர்த்து வச்சு என்னைக்கு திடீர்னு செத்தாதுன்னு அறிவிச்சாலும் அடிப்பாங்க. சங்காளி சேர்த்து வச்சா அங்க பக்குவமா செலவு பண்ணுவோம். அது ஒரு 1 லட்சம் பக்கமா வச்சுக்கோ. அதை பத்தி பெருமை நினைக்க வேணாம். பெண்கள் கண்டாங்க அதிகம் பேசுற ஆம்பளை எனக்கு எரிச்சலா இங்க கூட குண்டகட்ட அண்ணன் எடுத்துட்டு வந்துருக்காங்க. பாவட இங்க போறோம் அன்றாடி கிழிச்சு போவோம். ஓடல வக்க மக்கள் மூத்திரம் சுருட்டு உனக்கு போற பண்ண வர்றத உள்ள போய் தான் அப்புறம் பாத்துக்க. அப்புறம் ஆளுங்க பண்ண ஆளுங்க கரையில பண்ண நம்ம பேசிக்கிட்டு இருக்க வாங்கி நீ பொம்பள மாதிரியா பேசுற? ஆம்பள மாதிரியா பேசுற? ஏய் அச்ச மட்டும் ஞான பயிர் பண்ண ஆளு கூட உங்களுக்கு அச்சமான பயிர் போயிருக்கு. உனக்கு முதல்ல இருக்குதா கடமை கண்ணு கண்ணியா கட்டி என்ன எது இருக்குது? என்ன அப்படிங்கற பேசின வந்து நல்லதா பேசுற தள்ளி பேசி எதுக்கு பக்கத்துல வர? செம்மையா இருக்காங்க. என்ன பார்த்து இப்படி வர்ற கிட்டத்துல ஏய் இத்தோசனே இந்த பிள்ளை இத பண்ணு. ஏய்
கோவப்பழம் இருக்கு மாதிரி ஆஹா கோவப்பழம் மாதிரி இருக்க சப்பளம் சூடு சொர்க்க ரோஸ் ஆமாண்ணா அதை குத்திங்கிட்ட வரவே கூடாது பக்கத்துல. ஏய் பிரகாஷ் முதல்ல ரொம்ப கட்சியா இருந்துச்சு இப்ப இந்த சிம்முக்கு போகும்போது குண்டிலாம் முகத்தை பார்த்து பேசியிருந்தாலும் வந்ததே முகரை பார்க்கவே கிடையாது. சாப்பிட்டியா இங்க இவன் முகத்தை பார்த்து பேசி சாப்பிட்டியா இவன் முகத்தை பார்த்து சாப்பிட்டியா சாப்பிட்டேன். இங்க பாரு சாப்பிட்டா பெருசா இருக்குமே வயிறு நல்லா ஒட்டி போய் கிடக்கு. என்ன போன பிரச்சனை? பிரச்சனை ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணவே இல்லையா? என்ன தொழில் பண்றோம்? வியாபாரம் என்ன வர இதுவா எதையா நீங்க முகத்தை பார்த்து பேசிய போது அழுகுற முகத்தை பார்த்து பேசியா என்ன பெரிய கோடி சுத்தி சுத்தி வெறும் தங்க காசா சொல்லுங்களோம். சரி அது இல்லையா முகத்தை பார்த்த உடனே இன்னைக்கு கண்ண முடிக்கிறேன் அங்கேயே பாக்குறேன் விட்டுக்கிட்டு வரும்போது புடலங்காய் குடி சாப்பிட்டேன்னா அது கண்ணு சுண்டி சுண்டி கீழே அடிக்கிறேன். புடலங்காய் கீழே தோங்க. சரி உன் மரம் இருக்குல்ல உன் மரத்துல எனக்கு சின்ன சந்தேகம். இன்னும் கேளுங்க உன் மரம் நல்லா டெம்பரா இருக்குமா இல்ல குழப்பம் இருக்குமா? இவருக்கு ரொம்ப டெம்பரா இருந்தா சாப்பிட முடியாது. குழப்பம் வச்சீங்களே வாயில வைக்கவே முடியாது. நடுத்தரமா இருக்கு. ஒன்னும் காத்துல கலவி இல்லைன்னா சேத்துல கலவி ரெண்டு பக்கத்தும் புலம்புக்கு வைக்காத புலம்புக்கு போயிரு. நான் வைக்கிறது யாருமே புரியக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. நம்ம செய்யறது புரியும் நாங்க இருக்கு இல்லைன்னு வச்சுக்க புரியாத முந்தைய கட்டிக்கிட்டு எல்லாம் கூட்ட வேண்டியதா இருக்கா புது தூக்கி போட்டு வெளியே குத்துவாங்க. சரி உன் மரத்துல காம்பு இருக்கா? இருக்கேன். காம்பு கிளீனா பால் வருதா? காயில வரும் பழத்துல வராது. பழத்துல இப்படி லேசா அப்படி காம்பை நசுக்கி விட்டா மூணு தண்ணியா வடியுமே. நிறைய பழத்தை பார்த்து பழம் நல்லா இருக்காங்க அமுக்குறாங்க. பழத்தை சொல்லுவாங்க பாட்டுல இங்கே ரஞ்சிதா விட்டு இதுல ஏறி இருக்குது. மரத்துல என் மரத்துல கேட்டு ஏறினே வச்சுக்கவே குட்டி கிழிச்சு போடும். அதனாலதான் நானும் ரஞ்சிதா விட்டுல ஏறி நீ சிங்க முன்னாடில போய் பார்வதி கிளம்பிய முடிச்சீங்க. பார்வதி கிளம்பி செத்து போச்சு. ஏன் உனக்கு இவ்வளவு வருத்தமா இருக்குது? ஒண்ணுங்க ஆத்திர அவசரத்துக்கு இருந்த கலத்த முண்டைய கொண்டுட்டீங்களே நீ என்ன பண்ண போறீங்க? இந்த பிள்ளைகளை நீ என்ன பண்ண பண்ற? உனக்கு முத்தாசனுக்கு கண்ண தொடர்பாடு எரும தச்சிருக்கு. இங்க வரியா எத்தனை பேர் தான் பண்ணுவீங்க பாருங்க. யாராவது ஒரு ஆள் செய்ய
விடுமா, அவருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு விடுமா. நான் இடிச்சது எனக்கு பதில் நீயே தான் கண்டு வச்சுச்சா இங்க பாருங்க, அப்படித்தான் நான் நினைச்சேன். வந்து இடிச்சு என்ன பேசணும்? பச்சை பார்வதி ராஹரி ரத்தனரி சரஹரி இங்கே அந்தரோ சவாசம் ரஞ்சிதா, நீ வச்சிருக்கிறது வீட் டாப்பமா இல்ல நான் டாப்பமா? நாளைக்கு ஐபிசி ஒண்ணும் ஐபிசி கம்மி இருக்கா எனக்கு நீ நினைக்கிற மாதிரி தப்பா சொல்லல. பாட்டுல இருக்கு அடுத்த வரி பாப்பு இருக்கு. பாப்பு தொலையப்பமா இந்த தொலைல காப்பமா தொலைன்னா அது அதிர்ஷ்டம். அதுக்கு அனுபவமான அதிர்ஷ்டம் ஒரு மேன்ங்கிறது. சரி பாப்பமா உங்க அந்த முட்டை பணியா இருக்க சரியா பஞ்சாயம் சுற்று பாருங்க பஞ்சாயம் சுற்று பாருங்க அப்படின்னா ஒரு தடவை கூட பண்ணது கிடையாது. ஒரு தடவை கூட பண்ணது கிடையாது. என்னை விட்டுட்டு வேற வந்து ஜம்படி போயிருங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க செத்தா நான் உங்களே வந்துருவேன். எப்படி நடிக்கிறாங்க கொலகார போய் தெரிய முடியும். சொல்றேன்
ஆமா இப்படி சொல்லி சொல்லிட்டாங்க ஆம்பளை பாதியில் சொல்லிருக்கேன். நீங்க மட்டும் சொல்றீங்க என் உயிரே நீதான் அப்படின்னு. ஆம்பளை உண்மையா இருக்கேன். என்ன உண்மை இருக்கு? என்ன உண்மை இருக்கு? என் உயிரேன்றீங்க, அப்புறம் கடைசியில் இது கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஆம்பளை பிடிப்பேன், கவலைத்தமா கூட இருக்கேன். சரி, யாரையாவது ஒரு பெண்ணை உண்மையா நேசிச்சான்னு வச்சுக்க, அவன் ஜாகிர வரையும் அவளோட தான் இருக்கேன். யாரு? உண்மைதான். நீ பார்த்தாப்புல அப்படி இருக்கேன். என்ன பார்த்தா? இல்லை நீ ஒரு தடவை விரும்பி பாரு, எப்படி இருக்கு மட்டும் பாரு. ஓஹோ, இது வேற உங்களுக்கு விரும்பி வேற பார்க்கணுமா உங்களை? வீட்டுல இருக்கிற என்ன பண்றது? அதை வந்து ஏற்கனவே இருக்கிறாயே, நீ தானே சொன்ன ஒருத்த கூட இருக்கிறேன்னு. என்ன மாட்டேன் அக்கா நல்லா இருக்காங்களா? எனக்கு கல்யாணம் ஆகல. எங்க அக்காவை கேட்கிறேன், ரெண்டு அக்காவை கட்டி கொடுத்தோம்ல, ஒண்ணு மச்சான் என்ன பண்றாரு? இல்ல ஒரு அக்காவை தூத்துக்குடியில கட்டி கொடுத்தான். அக்கா உப்பளத்துல வேலை பார்க்கறாங்க. மச்சான் உப்புப்புறம் கூப்பிட்டாரு. சரி, அக்கா உப்புப்புறம் பேக்கிங் பண்ணு. ஓஹோ, சரி. என்ன அப்பல சின்ன அக்கா நல்லா இருக்காங்களா? இந்த கல்யாணம் ஆகல. சின்ன கால ஏறுவாடியில கட்டி கொடுத்துருக்குல்ல. ஏறுவாடியா? பைத்தியம் தானே தெரியும். மச்சான் என்ன பண்றாரு? மச்சான் துபாயில ஏற முடியாம கல்லூரி பாசிபோட்ல போயிட்டு நம்மள ஜனிய பிடிச்ச முண்டை. என்னடா மச்சான் மச்சான் பேச மாட்டேன். நீங்க வாடியாத என் காதலை சொல்லுவேன். ஆமாண்ணே ரொம்ப பேசாதீங்க. சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினைப்பு என்ன சத்து அடங்கும் என்னுடைய தவிப்பு சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி பறிப்பே
கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நுழப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா சக்கர கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. உங்களை பத்தி எனக்கு காதல் வந்துருக்கு. ஹலோ மாமா உன்னத்தான் நின்னாலாகாதா எப்பத்தான் கண்ணாலம் சொன்னாலாகாதா மாமா உன்னத்தான் நின்னாலாகாதா எப்பத்தான் கண்ணாலம் சொன்னாலாகாதா ஒரு தீக்கிழமை போடு போதே போடு உனக்கு அப்படி தாண்டி வரும். நீ கண்ணை மூடி காதல் பண்ணான்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். கண்ணை திறந்து பண்ணும்போது போத்தேன் அதுக்குன்னு வேடிக்கிற குச்சி கரெக்டா குச்சியை வெடிக்கிற மேப்பட்டில ஒரு சுடு கீப்பட்டில சுருக்கிட்டா வெயிட் பண்ண இவன் இல்லைன்னா பொம்பளை முடியாதுல்ல. எப்படிலாம் காதலிச்சுங்கிறீங்க? ஆஹா என் காதலி சொல்லுது
என் காதலை சொல்லுகிறேன். பூரா ஏன் இப்படியே நம்ம கொக்குக்கு மருந்து ஓட்டுற மாதிரியே உட்காந்துருக்கீங்க? எல்லாம் நாடகம் பாக்குறாங்க பேசாம. சரி இருக்கட்டும்.